வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, நான் போட்டி போடலாமா அப்படின்னு. உடனே அந்த சைட்ல உள்ளவங்க, சரி போட்டி போடலாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டி போட வந்து நிக்கிறாரு. அப்போ சிவனாண்டி நேரா அவங்க சித்திய பார்த்து, சித்தி, கண்டிப்பா இனிமே நம்ம இதுல ஜெயிக்க போறது கிடையாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா மவனே, இவனுக்கெல்லாம் இதெல்லாம் எதுவுமே தெரியாதுடா. அதுக்கு வில்லன் சொல்றாரு, சித்தி, இவன் ஏற்கனவே சிலம்பம் போட்டியில ஜெயிச்சுதான் அந்த வீட்டோடயே ஒட்டிக்கிட்டான். இப்ப மறுபடியும் இதே சிலம்ப போட்டியில ஜெயிச்சுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸ்வரி ஒருவேளை தன்னுடைய கௌரவத்தை இவன் காப்பாத்திட்டான் அப்படிங்கிறதுக்காக மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சித்தி? இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீ தைரியமா பாரு அப்படின்னு சொன்னதும் வில்லனும் சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ போட்டி ஆரம்பமாகும் பொழுது ஹீரோ வந்துட்டு செமையா ஃபைட் பண்ணி அந்த சிவனாண்டியோட ஆளை தோற்கடிச்சிடுறாங்க. இதை பார்த்ததும் காளியம்மாளுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. சிவனாண்டி சொல்றாரு, சித்தி, நான் அப்பவே சொன்னேன்னு, இவன் சகஜால கில்லாடி, எல்லாத்துலயும் நம்மள தோற்கடிச்சிருவான் அப்படின்னு அப்பவே உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சமாவது கேட்டீங்களா? இப்பயாவது புரியுதா அவனை பத்தி? அதுக்கு வில்லு சொல்றாங்க, ஆமாடாம் அவனே, இவன் இந்த அளவுக்கு போட்டி போடுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சித்தி, எந்த வாட்டியும் எனக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதை கிடைக்காம போச்சு. ஒவ்வொரு முறையும் இப்படியே அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல காளியம்மா சொல்றாங்க, மவனே, நீ கவலைப்படாதடா, எப்படியே நான் உன்னை ஜெயிக்க வச்சிருவேன், தைரியமா இருடா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரு சொல்றாரு, இல்ல சித்தி, எனக்கு எதுக்கு மேலையும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. இதுக்கப்புறமும் நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் தோத்துதான் போவேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, மவனே, நான் இருக்கும் பொழுது நீ ஏண்டா பயப்படுற அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ ஜெயிச்சதோட ஊர் தலைவர்கள் எல்லாருமே ஓடி வந்து ஹீரோவை பார்த்து, தம்பி, ரொம்ப சூப்பரா ஃபைட் பண்ணீங்க, சேதுபதியோட ஐயாவோட பெயரன்னா சும்மாவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமைப்படுத்துறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊர் தலைவர்கள் ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க சைட்ல இருந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு நீங்க மாலை போட்டு மரியாதை பண்றது இல்லையா? ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டு ஹீரோவை பாக்குறாங்க. ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய பார்த்து, என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க மருமகனுக்கு நீங்க தானே மரியாதை பண்ணணும், மரியாதை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு தூரத்துல இருந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ச்சே, நம்ம நினைக்காதது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம புருஷனுக்கு இந்த முதல் மரியாதை கிடைக்கும்னு பார்த்தா இந்த டிரைவர் பயலுக்கு இந்த முதல் மரியாதை எல்லாமே கிடைக்குதே, பாக்குறதுக்கே செம்ம டென்ஷன் ஆகுதே அப்படின்னு வில்லி நிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரிய நேரா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோவோட கழுத்துல மாலை போட்டு விட்டுட்டு ஹீரோவுக்கு தங்க செயின் கொடுக்குறாங்க. ஹீரோ அதை வாங்கிக்கிட்டு, அத்தை, இதுக்காக நான் போட்டி போடல, உங்களுக்கு இந்த முதல் மரியாதை கிடைக்கணும், அதுக்காக தான் நான் இதுல போட்டி போட்டேன். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்படி ஏதாவது புத்திசாலித்தனமா பண்ணி என் மனசுல இடம் பிடிக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே நான் மறந்துடுவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா கண்டிப்பா என்னைக்குமே நீ பண்ண தப்ப நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன், அது ஒரு காலத்திலையும் நடக்கவே நடக்காது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கட்ட, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கண்டிப்பா இந்த கோவம் எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டு குறைப்பேன். இது எல்லாமே பாட்டி மேல தப்பி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் தான். என்னைக்கு பாட்டி மேல தப்பில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கே வந்துட்டு உங்ககிட்ட உள்ள கோவம் எல்லாமே குறைஞ்சிரும். அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி முறைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. அப்போ வில்லன் இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ச்சே,
நமக்கு தானே இந்த முதல் மரியாதை கிடைக்கணும். ஆனா இந்த டிரைவர் பையன் இடையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவனுக்கு இந்த முதல் மரியாதை கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு. இன்னொரு பக்கம் எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. வில்லி நேரா அவங்க சித்திய வந்து பாக்குறாங்க. சித்தி, என்ன சித்தி, அவன் அந்த அளவுக்கு பெரிய வித்தக்காரன் அப்படின்னு நீ சொன்ன, கடைசியில இந்த டிரைவர் பையகிட்ட அவன் தோத்துட்டானே. அதுக்கு சித்தி சொல்றாங்க, மருமவளே, நான் என்னமா பண்றது, அவன் இந்த அளவுக்கு ஜகஜால கில்லாடியா இருப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியாவது அவனை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவன் எந்த அளவுக்கு ஈஸியா ஜெயிப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மகளே. அவன் நம்ம நினைச்சதை விட பெரிய கில்லாடியா இருக்கான். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கவே வேண்டாம். அந்த டிரைவர் பையன் எந்த அளவுக்கு இங்க இருக்கானோ அதே அளவுக்கு அக்காவை பழி வாங்குறது வாய்ப்பே கிடையாது. அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் முயற்சி பண்ணியாச்சு. அவனுக்கு பல வகையில பிரச்சனை கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணியாச்சு. பட் எதுக்குமே அவன் அசரவே மாட்டிக்கிறான். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, அவனை எப்படியாவது இந்த இடத்த விட்டு துரத்தி அடிக்கணுமே. அதுக்கு என்ன பிளான் பண்றது அத சொல்லுங்க. அதை விட்டு அவனை வச்சுக்கிட்டே வந்து இந்த மாதிரி அவனை பழி வாங்கணும், அக்காவை எப்படியாவது வந்துட்டு ஜீரோவாக்கணும், அப்படியெல்லாம் முடிவு பண்றது வேஸ்ட். அவன் இருக்கிற வரைக்கும் இது எதுவுமே நடக்காது. நீங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, நீ சொல்றது சரிதான். அந்த டிரைவர் பையன் இங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அந்த ஈஸ்வரிய பழிவாங்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்றது எல்லாமே வேஸ்ட். சோ இதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவை பார்த்து, டிரைவர் பயலே, ஒன்னு அந்த போட்டியில கலந்துக்கிட சொல்லி நான் கேட்டனா? ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்த, நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கும் பொழுது இடையில வந்து காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்பு இல்லையா? ஏன் நீங்க இப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு எப்படி வெளியில வரணும் அப்படின்னு எனக்கு தெரியும். இத்தனை வருஷமா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கியிருக்கேன். சோ எனக்கு தெரியும் எப்படி நான் பாத்துக்கணும் அப்படின்னு. நீ தேவையில்லாம இதுல தலையிடாத அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஈஸ்வரி, என்ன இப்படி நீ நன்றி கட்டத்தனமா பேசுற? இப்ப மாப்பிள்ள மட்டும் அந்த போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்காம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கேன், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. கண்டிப்பா வந்துட்டு உனக்கு இந்த ஊர் தலைவருக்கான பதவியும் போயிருக்கும், அதுக்கப்புறம் முதல் மரியாதை அப்படிங்கிற பதவியும் போயிருக்கும். எதுவுமே உனக்கு கிடைச்சிருக்காரு. அந்த காளியம்மா குரூப்புக்கு தான் கிடைச்சிருக்கும். இதனால யாரு வந்துட்டு அசிங்கப்படுறது ஊருக்கு முன்னாடி? நம்ம தான். ஏன் ஈஸ்வரி கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளைய பத்தி தப்பாவே புரிஞ்சுக்கிறேன்? வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு வேணும்னா அவரு தங்கச்சி பையனா இருக்காரு அப்படிங்கறதுக்காக நீங்க வந்துட்டு ரொம்ப அதிகமா சப்போர்ட் பண்ணலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் எங்க அம்மா இறந்ததுக்கான ஒரு காரணம். அப்படி இருக்கையில அவனை கண்டிப்பா நாங்க மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்க தங்கச்சி பையன் அப்படிங்கறதுக்காக நீங்க எவ்வளவு வேணாலும் அவரை வந்து கொஞ்சிக்கிடுங்க. ஆனா எங்களால முடியாது. இங்க பாருக்கா, எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த குடும்பம் நமக்கு எதிரிதான்க்கா, நீ ஞாபகம் வச்சுக்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, எப்படி நீ மறப்ப? எங்க அம்மா இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறமாங்க தெரியுமா? நான் இந்த அளவுக்கு நல்லபடியா இருக்கிறதுக்கு. ஆனா அது எதையுமே பார்க்க விடாம அந்த ஈஸ்வரி இருக்காள், பரமேஸ்வரி இருக்கால, அவ தடுத்துட்டா. அப்படி இருக்கையில என்னால எப்படி இது எல்லாத்தையுமே மறக்க முடியும்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, அவ மேல உள்ள பகைய நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அந்த குடும்பம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. சோ இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. அத்தை கொஞ்சமாவது மாறலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஆனா இந்த வில்லி சுத்தமா விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.